பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே ஆமென். இந்த புத்தாண்டு தோத்திரங்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலி வழியாக பார்க்கிற நம்மை ஆண்டவர் மட்டுமாய் நம்மை வழிநடத்தி வந்தாரு. ஜீவன் சுகன் பலனை நமக்கு கொடுத்தாரு. பழைய வருஷத்தை முடித்து இந்த புதிய வருஷத்தை காணும்படியாய் கடவுள் கிருபை செய்தாரு. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் நம்முடைய வாழ்க்கையில. தாவீது ராஜா சொல்லுகிறார், நானும் என் குடும்பமும் என்னுடைய பிள்ளைகளும் இம்மட்டுமாய் வந்ததுக்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்கிறார். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உடைய சமூகத்தில் தோத்திர பலியை செலுத்துவேன் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். ஆண்டவரை நோக்கி, கர்த்தர் உனக்கு செய்திடும் கணக்கில்லா நன்மையை பார், அத்தனைக்கும் நீ தகுதியோ அதனையும் எண்ணியே பார். நித்தமுமே கலங்குகிறாய் நெஞ்சமே அழுகின்றாய், எத்தனை பாரம் என்கின்றாயோ எரிந்திடு என் மீது என்கின்றாரே. எத்தனை நாள் காத்திருப்பே என்று சோர்வடையாதே, ஏற்ற ஒரு நாளிலே உதவி செய்வார், ஏமாற்றுவார் என்று எண்ணிடாதே. நித்தமுமே கலங்குகிறாய் நெஞ்சமே அழுகின்றாய், எத்தனை வாரம் என்கின்றாயோ எரிந்திடு என் மீது என்கின்றாரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆண்டவரை நாம் நினைத்தவர்களாக இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம், இந்த வருஷத்துடைய இந்த புதிய வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் யோவான் இந்த நற்செய்தி பகுதி 15வது அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். முதலாவதாக கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக வார்த்தைக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு செய்யப்படும் சொல்றார் ஆண்டவர். இந்த நாளில நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வார்த்தையில, நம்முடைய செயல்களில, நம்முடைய வாழ்க்கையில நாம் நிலைத்திருக்கும் பொழுது கிறிஸ்துவ வாழ்க்கை ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கையாக மாறும். அடுத்ததாக ஆண்டவருடைய வார்த்தையில நாம் நிலைத்திருக்கும் பொழுது நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படும். பழைய ஏற்பாட்டில் 2 புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் 10வது வசனம், யாப்பேஸ் என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். யாப்பேஸ் தன் சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு ஜாபேஸ் என்று பெயரிட்டான். யாப்பேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். ஜாபேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் இந்த வருஷத்திலே நம்முடைய எல்லையை பெரிதாக்க வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கையை பெரிதாக்க வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகளை சந்திக்க வேண்டுமா? இந்த கிறிஸ்து நாம் துக்கத்துடனே ஜாபேஸ் பிறந்தாலும் அவனுடைய துக்கத்தை மாற்றிக்கொண்டு கடவுளத்தில் வருகிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் தெரிகிற தேவனிடத்துல, இயேசுவின் இடத்துல நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, இப்படிதான் செடி, அந்த ரோஜா செடியானது தன்னுடைய வாழ்க்கையில முள்ளு குத்துகிறது, செடி நெருக்கமாக இருக்கிறது, நான் எப்படி வளருவேன் என்று சொல்லி அந்த பூ நினைத்திருந்தால் அது ரோஜா பூவாக அழகாக அது மாற முடியாது. தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த முட்கள் குத்தினாலும், அந்த செடி நெருக்கமாக இருந்தாலும் அது அழகான ரோஜா பூவாய் மலர்வது போல நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும், இந்த புதிய மாதத்துல எல்லாவற்றையும் இயேசுவினோட பாதத்தில் அமர்ந்து வைத்து, எபிரேயர் புஸ்தகம் 12:1 சொல்லுகிறது, இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது பாரமான எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி முன்னேற கடவும் என்ற வசனத்தின்படி நாமும் பொறுமையோட கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருப்போம். அவருடைய வார்த்தைக்குள்ள நிலைத்திருப்போம். நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது செய்யப்படும். இந்த 2025வது வருஷத்தை ஆரம்பிக்கிற அந்த காணொலி வழியா பார்க்கிறவங்க அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஜனவரி மாதத்தை ஆரம்பிக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையை பெருக செய்து நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். யாப்பேசுடைய துக்கம் மாறினது போல இந்த வசனத்தை கேட்கிற நாம் அனைவருடைய துக்கத்தையும் இந்த
புதிய வருஷத்துல மாற்றி ஆசீர்வதிப்பார். நான் ஜெபம் செய்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 2025 வருஷத்தை ஆரம்பித்திருக்கிற ஜனவரி மாசம் உம்முடைய வார்த்தையிலே உமக்குள்ளே நாங்கள் நிலைத்திருந்து நீ கேட்டுக்கொள்வது ஏதோ உனக்கு செய்யப்படும் சொன்ன ஆண்டவர் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தாவின் சமாதானம் ஆசீர்வாதம் நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருப்பார். வாக்கு நிறைவேறி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.